வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன். குரு வாழ்க, குருவே துணை. உலகெங்கும் இருக்கும் யூடியூப் குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். குரு பயிற்சி பார்க்க போகிறோம். 2026-27 குரு பயிற்சி இருக்கிற குரு பயிற்சி இது ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா இந்த வருஷம், இந்த பராபவ வருஷம், தமிழ் வருஷத்துக்கு ராஜாவே குரு. அவர் ராஜாவாக இருக்கும் போதே குரு பயிற்சி நடக்குது. அதுவும் கடகத்தில் அவர் உச்சமடைகிறார். இது லிட்ரலாக ட்ரிபிள் ஜாக்பாட் மாதிரிங்க. அதனால் இருக்கிற குரு பயிற்சி இது ரொம்ப ஸ்ட்ராங்கான குரு பயிற்சி. அதனால் உங்கள் ராசிக்கு எந்தெந்த விஷயத்துலலாம் உங்களுக்கு நல்லது நடக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு இந்த வருஷம் குரு பார்வை இல்லைன்னா. குரு உங்கள் வீட்டில் எப்படியும் ஒரு 3 வீட்டை பார்ப்பார், ஒரு வீட்டில் இருப்பார். அதனால் எப்படியும் ஒரு 4 வீடு அது சம்மந்தமான கிரகங்களுக்கு நம்மளுக்கு நல்லது நடக்க போகுது. சரிங்களா? நீங்கள் எதிர்பார்க்குற வீட்டில் பார்க்குமா பார்க்காதான்றது இப்போ சொல்லலாம். ஆனால் ஏதோ ஒரு விதத்தை அதை கண்டிப்பாக குரு பகவான் பார்ப்பார். அதனால் நிறைய நல்லது நடக்கும். அது எதுன்றதை இப்போ நான் சொல்கிறேன். அதை பிடிச்சிக்கிட்டு அந்த விஷயத்தில் நீங்கள் எவ்வளவு முயற்சி பண்ணி நீங்கள் மென்மேலும் வளருவீங்க. சரிங்களா? ஒன்று, ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு ஒரு பெரிய டிப்ஸ் ஒன்று கொடுத்துட்றேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த குரு பயிற்சிக்கு எல்லோ கலரில் ட்ரெஸ்ஸு போடணும். எல்லோ கலரில் ட்ரெஸ்ஸு போட நீங்கள் குருவோடைய அந்த சக்தியை அதிகமாக கிரகிச்சுப்பீங்க. இது ஒன்று. இன்னொன்று, கோவிலில் நவகிரகங்களில் குரு பகவான் இருப்பார். ஒன்று தட்சிணாமூர்த்தி, ரைட்டு. ஆனால் நவகிரகங்களில் குரு பகவான் இருப்பார். அந்த குரு பகவானை தொடர்ந்து வழிபட்டு வரவும் நீங்கள் ஒன்றும் நல்ல மென்மேலும் வளருவீங்க. இன்னும் நிறைய விஷயம் பார்ப்போம். ரிஷப லக்னக்காரங்களுக்கு எப்படி இருக்குது நம்மளுக்கு என்னங்க, நம்மளுக்கு 2ஆம் வீட்டிலேருந்து 3ஆம் வீட்டுக்கு குரு பகவான் மாறுறாரு. அப்போனா முயற்சி ஸ்தானம். முயற்சிகள், நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும். சரிங்களா? என்னென்னா நம்மளை இப்போ சனி பகவான் 3ஆம் பாவத்தை பார்க்கறதுனால கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், லைட்டாக மந்தமாக இருக்கும், முயற்சி எடுக்கிறதுக்கே கடுப்பாக இருக்கும். என்னடா எவ்வளோ செஞ்சாலும் என்னடா ஒரு ஸ்பீடே இல்லாமல் இருக்கடான்னு இருக்கும். அந்த ஸ்பீடு இப்போ வரும். இந்த ஜூன் 2 இப்போ இந்த ஸ்பீடு ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா அந்த 3ஆம் பாவத்தை உள்ள இப்போ உங்களுக்கு குரு பகவான் வர்றார். முக்கியமாக நீங்கள் ரிஷபத்தில் யாருன்னா ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, மார்க்கெட்டிங் சேல்ஸில் இருக்கீங்க, அடிக்கடி வெளியூர். இப்போ மார்க்கெட்டிங் சேல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அவங்க ட்ராவலிங்லேயே இருப்பாங்க. அவங்களுக்குன்னு ஒரு பெரிய ஒரு டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துருவாங்க. அந்த டிஸ்ட்ரிக்டில் ஒரு பிரான்ச்சாக போயிட்டு வருவாங்க, ஒரு வெண்டாராக பார்த்துட்டு வருவாங்க. அந்த மாதிரி மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் வந்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் எல்லாமே சூப்பராக முன்னேறும். சரிங்களா? இதில் இந்த விஷயத்தில் உங்களுக்கு மெயினாக யார் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னா உங்களோட இளைய சகோதரிகள் ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு படிப்புக்கோ இல்லை ஜாபுக்கோ பிஸ்னஸ்க்கோ வீட்டிலேருந்து பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வீட்டில் இருக்க சகோதரர்கள் ஹெல்ப் பண்ணுவாங்க. சரி, இல்லை வெளியே பிஸ்னஸ் சம்மந்தமாக வேலை சம்மந்தமாக உங்கள் ஜூனியர்ஸ் ஹெல்ப் பண்ணுவாங்க. சும்மா செக் பண்ணி பாருங்கள் நடக்கும். சரிங்களா? இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. சரி, இதுக்கப்புறம் வேறு எந்தெந்த வீட்டை பார்க்குறது நல்ல விஷயம் என்னென்னா உங்களுடைய 7ஆம் வீட்டை பார்க்குறது. கல்யாணம். ரிஷபத்துக்கு யார் யாருக்கெல்லாம் கல்யாணம் பெண்டிங்காக இருக்கோ தாராளமாக கல்யாணம் பண்ணலாம். சரிங்களா? சூப்பரான டைம் இது. ஒன்று கல்யாணம். இது ஃபஸ்ட்டு மேரேஜ் மட்டும் இல்லைங்க, மறுமணத்துக்கும் இது ரொம்ப நல்லது. ஏன்னா இப்போ நிறைய ஜாதகம் மறுமணத்துக்கு அவ்வளோ அடிக்கடி வருது. அதனால் அதையும் சேர்த்து சொல்கிறோம். நம்ம மறுமணத்துக்கும் டைம் ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த மறுமணத்திலேயே நான் சொல்கிறேன், யார் ஹெல்ப் பண்ணுவான்ட்டு அப்பா ஸ்தானத்தில் இருக்கவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் பொண்ணு வீடோ மாப்பிள்ளை வீடோ பார்க்க போகிறீங்கல்ல, அந்த வீட்டில் இருக்க இந்த மாமனார் ஹெல்ப் பண்ணுவார். அவர் எடுத்து பேசுவார், இல்லைங்க பசங்க நல்லா தானே இருக்காங்க, நல்ல பசங்க பண்ணிடலாம் விடுங்க. அந்த மாதிரி அவங்க சப்போர்ட் வரும். இந்த மாதிரி அப்பா ஸ்தானத்தில் இருக்கவங்க உங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. சரிங்களா? இது ஒன்று. அடுத்து இதை தாண்டினா உங்களுக்கு பிஸ்னஸில் நல்ல ப்ராஃபிட் வருவாங்க. ரிஷபத்துக்கு இந்த ஒரு 6-8 மாதமாக பார்த்தீங்கன்னா பிஸ்னஸில் நிறைய பெருசாக ப்ராஃபிட் இருக்காது. பிஸ்னஸ் வளரும், பிஸ்னஸ் நல்லா வளரும். ஆனால் பிஸ்னஸ் ப்ராஃபிட் நம்ம பாக்கெட்டுக்கு காசு வர்றதுக்குள்ளே போதும் ஆகிடும். அந்த பாக்கெட்டுக்கு காசு வருதெல்லாம் இப்போ நடக்கும். சரிங்களா? ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பணமும் நல்லா வேலை செய்யும், மனமும் நல்லா வேலை செய்யும். திருமணம் யோகம் இதெல்லாமும் ரொம்ப நல்லாயிருக்கு. பிஸ்னஸ் அது சம்மந்தமாக பணம் சம்பாதிக்க நல்லாயிருக்கு. எதுவாக இருந்தாலும் நீங்கள் தொடர்ந்து முயற்சி செஞ்சீங்கன்னா வின் பண்ணுறதுக்கு அதிகமான சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஏன்னா முயற்சி ஹவுஸ் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. சரிங்களா? இது ஒன்று. இன்னொன்று, ரிஷபம் என்னென்னா அழகு, முகம், ரோகிணி நட்சத்திரம் இருக்கிற வீடு. சரிங்களா? நீங்கள்
ரோஹிணி நட்சத்திரம் இருக்கிற வீடுனா நம்ம கிருஷ்ணர் பிறந்த ராசி. அந்த முகமே அவ்வளோ கலையாக இருக்கும். உங்கள் பேச்சு திறமை இன்னும் சூப்பராக ஸ்ட்ராங் ஆகும். இந்த வருஷம் இந்த குரு பயிற்சி அப்போ வந்து பேச்சு திறமை இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் எந்த விஷயமா இருந்தாலும் பேச்சால் நீங்கள் வந்து நல்லா ஜெயிச்சுக்கிட்டே வருவீங்க. படிக்கிற குழந்தைங்களாம் நல்லா படிப்பீங்க. நிறைய பேர் இந்த இப்போ ஸ்கூல்லாம் முடிச்சுட்டு காலேஜ் சேர்கிறதுக்கு பார்ப்பாங்க, இல்லை 10th முடிச்சுட்டு +1 +2 சேர்கிறதுக்கு பார்ப்பாங்க. நீங்கள் அதாவது உங்கள் மார்க்குக்கு ஏற்ற மாதிரி திடீர்னு எல்லோரும் மார்க் கம்மியாகிட்டு எனக்கு ஐஐடி தான் வேணும் அப்படின்னு அடம் பிடிச்சிங்கன்னா கஷ்டம். நம்ம மார்க்குக்கு எட்டி பிடிக்கிற மாதிரி ஒரு காலேஜ் இருந்து அது கிடைக்காம தட்டி போகுதில்ல, அது நடக்காது. நீங்கள் கரெக்டாக எலிஜிபிள் இருந்தால் நீங்கள் நினைக்கிற ஆசைப்படுற காலேஜ் கிடைக்கும். படிப்பு விஷயம் வந்து சூப்பராக கிளிக் ஆகும். சாதாவாக இப்போ அடுத்த எக்ஸாம்ஸுக்கு போகிறவங்களும் இப்போ நல்லாவே படிப்பாங்க. சரி, அடுத்த பப்ளிக் எக்ஸாம் போகிறவங்க ப்ரிப்பேர் பண்ணுறவங்களும் நல்லாவே படிப்பாங்க. ஸோ ரிஷபத்துக்கு ஓவராலாக டைம் சூப்பராக இருக்குது. இதில் வந்து யாராவது மகப்பேருக்கு ட்ரை பண்ணுறேன்னாங்களும் அது தாராளமாக இவங்க வந்து ட்ரை பண்ணலாம். சரி, பிஸ்னஸ் ப்ராஃபிட் நல்லா வரும்னு சொல்லிட்டு ஸோ பிஸ்னஸும் நல்லா வளரும். இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து லக்ஷ்மி தாயார் டிஃபால்ட்டாக ஒர்க் ஆகும். கிருஷ்ணர் நல்லபடியாக ஒர்க் ஆகும். ஆனால் என்னென்னா இவங்கள வந்து கணவன் மனைவியோடு நீங்கள் வேணும். இப்போ லக்ஷ்மி தாயார் வேண்டுறீங்கன்னா விஷ்ணுவோட பெருமாளோடு வேணும். நீங்கள் வந்து கிருஷ்ணரை வேண்டுறீங்கன்னா பாமா ருக்மணியோடு வேணும். அதாவது ராதை வைக்கிறத தாண்டி பாமா ருக்மணி வச்சு வேண்டி பாருங்கள். அது ஒரு தனி பவர். அது உள்ள நிறைய சூட்சமாக இருக்குது. செஞ்சு பாருங்கள், நல்ல ரிசல்ட் வரும். சரிங்களா? இது ஒன்று. இவங்களெல்லாம் வந்து வெள்ளிக்கிழமை சுக்கிரஹோரை இதில் வந்து வழிபட்டிக்க நல்லது. இந்த பாதாம் பாலோ இல்லை நீங்கள் பால் பாயாசம், அவில் பாயாசம், அரிசி பாயாசம், இந்த மாதிரி பாயாசம் வச்சு வழிபாடு பண்ணுறது நல்லது. ஏன்னா இது வந்து பெண் வீடு, இன்னும் நிலத்தத்துவம். அதே மாதிரி நீங்கள் வரவங்களுக்கு அதை அன்னதானமும் கொடுத்து நீங்கள் வழிபட்டு வந்தாலும் உங்களுக்கு வந்து நிறைய நல்லதுகள் இந்த குரு பயிற்சி நடக்கும். இந்த பால் பாயசத்தை நம்ம சொன்ன மாதிரி கூட வந்து கொஞ்சம் குங்குமப்பூ, லைட்டாக மஞ்சள்லாம் கலந்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டும் தூக்கும், குரு பகவானுடைய நல்ல சக்தியும் வரும். நீங்கள் நல்ல யூஸ் பண்ண வேண்டிய கலர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை, மஞ்சள். உங்களுக்கு ஜென்ரலாகவே வெள்ளை, லைட்டு கலரு, பட்டு கலரு இதெல்லாம் வந்து பயங்கரமாக ஒர்க் ஆகும். இன்னும் மஞ்சள் கூட கலந்து நீங்கள் அதை யூஸ் பண்ண இன்னும் நல்லா ரொம்ப செழிப்பாகவே நீங்கள் வந்து வளர்த்துறீங்க. சரிங்களா? இதை தாண்டி உங்களுக்கு அந்த பணம் சம்மந்தமான விஷயங்களும் நல்லாவே அட்ராக்ட் ஆகும். ஓகே, பணம் சம்மந்தமான விஷயங்கள் அட்ராக்ட் ஆகும். நீங்கள் வந்து மெயினாக நீங்கள் எதை பார்த்துக்கணுன்னா உடல்நிலை பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா உங்களுக்கு 6ஆம் வீடு திருப்பியும் தூளாமே வரும். சரிங்களா? அப்போ வந்து இந்த டயபெட்டிஸ் சம்மந்தமாக, யூரினரி இன்ஃபெக்ஷன் சம்மந்தமாக, இந்த மாதிரி இந்த குடல் பக்கத்தில் இல்லை அடிவயிறு பக்கத்தில் இருக்கிற விஷயங்களில் ஏதாவது பிரச்சனை கொடுக்குற மாதிரி ஏதாவது வந்துக்கிட்டு இருக்கோங்க. ஸோ இதுக்கான ப்ராப்பரான ஃபுட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, எக்ஸசைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, டாக்டரை பார்த்துக்கிட்டிங்கனாவே உடல்நிலை வந்து நல்லா தேறிடும். ஸோ இந்த குரு பயிற்சி உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான குரு பயிற்சியாகவே அமையுது. உங்கள் ராசி லக்னத்துக்கு வந்து நம்ம பொதுவான பலன்கள்லாம் பார்த்தோம். சரிங்களா? நம்ம சொல்ல மாதிரி ஒரு ராசி லக்னத்துக்கும் ஒரு 2 கோடி பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில். எல்லாருக்கும் பொதுவாக சொல்லியிருக்கோம். ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஜாதகம் மாறும். ஸோ அவங்கவுங்களுடைய கிரக நிலைகள் வச்சு நிறைய விஷயங்கள் மாறும். சரி, இந்த குரு பயிற்சி, குரு பகவான்றது முழு சுப கிரகம். எப்போவுமே அவர் நல்லது தான் செய்வார்ன்ற நம்பிக்கை இருக்குது எல்லாருக்கும். அதனால் உங்களுக்கு என்னென்ன நல்ல விஷயங்கள் நடக்குமோ அது எல்லாமே ஓவராலாக சொல்லியிருக்கேன். இதுக்கு பொதுவான பரிகாரங்கள், தெய்வங்கள், அதோட பரிகாரங்கள் சொல்லியிருக்கேன். ஆரம்பத்திலே உங்களுக்கு வந்து என்ன கலர் ட்ரெஸ் போடலாம், என்ன கலர் உணவு சாப்பிடலான்றதுலாம் சொல்லியிருக்கேன். சரிங்களா? அதிகமாக மஞ்சள் கலர் உணவு எடுத்துக்கோங்க. இந்த மஞ்சள் மூக்கடலை, லட்டு, பூந்தி வாரத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரிலாம் எடுத்துக்க உங்களுக்கு வந்து பவர் நல்லா கூடும். இப்படி தான் ப்ராக்டிக்கலாக குரு பகவானுடைய எனர்ஜி நம்மளுக்குள்ளே ஏற்றிக்கிறது. இன்னொன்று, எந்த சிவன் கோயில் போனாலும் நவகிரகம் இருக்கும்போது அங்கே இருக்க குரு பகவானே வேண்டிக்கோங்க, ரொம்ப சிறப்பாக வருவீங்க. இதை தாண்டி உங்களுக்கு வந்து ஒன்றும் எனக்கு சார் எனக்கு வீட்டில் இதுமாதிரி கல்யாணம் நடக்க போகுது. ஏன்னா இந்த நம்ம சேனலில் பார்த்து நிறைய பேர்த்து கல்யாணத்துக்கு வந்திருந்தாங்க, மகப்பேருக்கு கேட்டு வந்திருந்தாங்க. சூப்பராக நடந்திருக்கு, சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லாருக்கும் ரிசல்ட் வந்திருக்கு. இதை தாண்டி எனக்கு வீட்டில் இந்த ஃபங்க்ஷன் இருக்குது சார், எனக்கு ஒன்றும் அக்யூரேட்டாக வேணும், டேட்டு குறித்து சொல்லுங்கள் அப்படின்னா தாராளமாக வாங்க. ஃபோன் கன்சல்டேஷன்லாம் தாராளமாக எடுத்துக்கலாம். இன்னும் நம்மளுக்கு இது சார் எனக்கு இது
கற்றுக்கணும் சார், எனக்கு பயிற்சியாக கற்றுக்கணும். இப்போ இந்த விதைகள் தானியங்களை பற்றி சொல்கிறீங்க, இந்த தானியங்கள் வச்சுக்கோங்கன்றீங்க, இந்த தெய்வங்களை வழிபடுங்கன்றீங்க, இதெல்லாம் எப்படி சொல்கிறீங்க, இதை பற்றி எனக்கு கிளாஸ் தெரிஞ்சுக்கணும் சார்னா தாராளமாக தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் என்னோடய நம்பருக்கு கால் பண்ணலாம், இன்னும் அதிகமாக இதை பற்றி நியூஸ்கள் வரும். சரி, இதுக்கு பொதுவான தெய்வம், இந்த குரு பயிற்சிக்கு பொதுவான தெய்வங்கள் அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி குரு பகவான் ஒன்று, இன்னொன்று சித்தர்களை வழிபடுங்க. எல்லா சித்தர்களும் குருமார்கள் தான். கனகம்பாட்டியாராக இருக்கட்டும், சாய்பாபாவாக இருக்கட்டும், ராகவேந்திரராக இருக்கட்டும், எல்லா சித்தர்களும் குருமார்கள். அந்த சித்தர்களுடைய ஃபோட்டோவை நீங்கள் ஹாலில் மாட்டுங்க, பெட்ரூமில் மாட்டாதீங்க. நிறைய பேர் பெட்லேருந்து எழுந்தோடனே அவங்கள பார்க்கணுன்னுவாங்க. பெட்ரூம்லலாம் சாமி படமோ குருமார்கள் படமோ போகக்கூடாது, ஹாலில் மாட்டிக்கோங்க. ஹாலில் பாருங்கள், தூங்குறதுக்கு முன்னாடி ஹாலில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் போய் தூங்குங்க. அவங்க பார்வை நம்ம மேலே, நம்ம பார்வை அவங்க மேலே இல்லை, அவங்க பார்வை நம்ம மேலே பட நம்மளுடைய லைஃப் ஆட்டோமேட்டிக்காக நல்லபடியாக மேலே வரும். அந்த இந்த உலகத்தில் உள்ள எல்லா நல்ல குருமார்களுடைய பார்வையும் நம்ம மேலே பட்டு அந்த திருச்செந்தூர் முருகன் அருளால் நம்ம எல்லாரும் எல்லா விஷயத்துலையும் நல்லா இருக்க டாக்டர் டிவைன் தினேசன் அன்பான வாழ்த்துக்கள். வாழ்க வளத்துடன்.